நீருற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நிலப்பாழும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாக. ஐயா, அபிஷேகம் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில மரணம் இல்லை, உன்னுடைய குடும்பத்திலே சாவில்லை, உன்னுடைய வாழ்க்கையில பாழ்நிலம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், வறண்ட நிலங்களை அவாந்திர வெளிகளை கர்த்தர் நீரூற்றாய் மாற்றுகிறார். எப்ப தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எனக்குள்ள இறங்கி கிரியை செய்யும் போது கர்த்தருடைய நாமத்தில் சொல்ல முடியும், நான் குடியிருக்கிறதான இடமும் நல்லது, நான் குடிக்கிறதான தண்ணியும் நல்லது, என் குடும்பமும் ஆசீர்வாதமானது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பதாக எலிசா செய்த காரியம், அவன் உலகத்திற்கு உப்பாக மாறினான். வார்த்தையை தான் சொல்லுகிறீங்க, உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அந்த தேசத்தையே உப்பாக மாற்றும், குடும்பத்தையே உப்பாக கர்த்தருக்கு நேராக மாற்ற இருக்காது. எந்த பிரச்சனைகள் இருக்காது. அப்படி குறைகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார்.